ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடிகர் அஜித் அவர்களோட தாயார் மறைவுக்கு நள்ளிரவில் விஜய் அவர்கள் வந்தது மிக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் கூட த்ரிஷா வந்தது தான். த்ரிஷா இப்போ எல்லா இடத்துக்கும் விஜய் அவர்கள் கூட போயிட்டு இருக்காங்க. அண்டு சோஷியல் மீடியாவில் வர ரூமர் நியூஸ்லாம் அப்போ உண்மைதானா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இப்போ ரீசெண்டாக சங்கீதா அவர்கள் சென்னை வர போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஜூன் மாதம் அவங்களோட கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுது டிவோர்ஸுக்காக. இவ்வளோ நாள் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட மனசு மாறி இருக்குமா, விஜய் அவர்கள் கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை டிவோர்ஸில் கன்ஃபார்மாக இருக்காங்களா அப்படின்றது இப்போ சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் அவங்களுக்கு முன்னாடியே ஜேசன் சஞ்சய் சென்னை வந்துட்டாரு. அண்ட் அவரோட பட வேலைகளுக்காக தான் வந்தாரு அப்படின்ற நியூஸ் வந்ததுனால சீக்கிரமே அவர் அப்பாவை போய் பார்ப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சங்கீதா அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களோட சுற்று வட்டாரத்தில் நட்பு வட்டாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்தது. என்னன்னா இது வரைக்கும் நிறைய பேச்சுவார்த்தை பண்ணி பார்த்துட்டோம். சங்கீதா அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வராங்க, இனிமே சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை, 2 வருஷமா பிரிஞ்சு தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் முடிவு பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக முடிவு எடுத்துருக்காங்க. அதனால இனிமே பேச்சுவார்த்தை பேசி ஒன்றும் பயன் இல்லை. இப்போ கூட பார்த்தீங்களா, முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கே சங்கீதாவுக்கு பிள்ளை த்ரிஷா தான் வந்திருந்தாங்க. அண்ட் அதே போல் இப்போ அஜித்தோட தாயார் மறைவுக்கு த்ரிஷா தான் கூட போயிருக்காங்க. ஏன் சங்கீதா வரல? அப்போது சங்கீதா அவர்களை வேணும்னே அவாய்ட் தானே பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நிலையில இப்போ ஜூன் மாதத்தில் கோர்ட்டில் ஹியரிங் வேற வரப்போகுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.